Hi children, welcome to Math Rhythm. இந்த வீடியோவில் நம்ம கிளாஸ் 9 CBSEயோட ஃபஸ்ட் சாப்டர் நம்பர் சிஸ்டம்ஸில் எக்ஸசைஸ் 1.2 சால்வ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ நம்ம எக்ஸசைஸ் சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி இர்ரேஷனல் நம்பர்னால் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். லாஸ்ட் வீடியோவில் நம்ம ரேஷனல் நம்பர்ஸ்னால் என்னன்னு பார்த்தோம் இல்லையா? ரேஷனல் நம்பர்ஸ்னால் என்ன? A number that can be written in the form P by Q, where P and Q are integers and Q is not equal to 0 படிச்சோமா? எந்தெந்த நம்பரெல்லாம் நம்ம P by Q ஃபார்மில் எழுத முடியுமோ அதெல்லாம் ரேஷனல் நம்பர்ஸ். அதில் கண்டிஷன் என்னவாக இருக்கணும்? Pயும் Qவும் இன்டீஜர்ஸாக இருக்கணும், Q வந்து 0வாக இருக்கக்கூடாது. ஓகேவா? இப்போ இர்ரேஷனல் நம்பர்ஸ்னால் என்னன்னு பார்க்கலாம். A number S is called irrational if it cannot be written in the form P by Q where P and Q are integers and Q is not equal to 0. எந்தெந்த நம்பரெல்லாம் நம்ம P by Q ஃபார்மில் எழுத முடியாதோ அந்த நம்பர்ஸ் எல்லாம் irrational numbers. ஓகேவா? அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து √2, √3, √15, பை இந்த மாதிரி நம்பர்ஸ் எல்லாமே irrational numbers. இந்த நம்பர்ஸை நம்ம P by Q ஃபார்மில் எழுத முடியாது. அதாவது அது என்ன கண்டிஷன்லன்னா Pயும் Qவும் இன்டீஜர்ஸாக இருக்கணும். இப்போ நம்ம 2வாக இருந்தால் என்ன பண்ணுவோம்? 2 can be written as 2 by 1. P by Q ஃபார்மில் எழுதுகிறோம், Pயும் Qவும் இன்டீஜர்ஸாக இருக்குது இல்லையா? ஆனால் √2ன்றத நம்ம √2 by 1ன்னு எழுதினாலும் இது வந்து இன்டீஜர் கிடையாது, P இன்டீஜர் கிடையாது இல்லையா? அப்போது √2 P by Q ஃபார்மில் எழுத முடியாது. ஏன்னா அதில் கண்டிஷன் என்னென்னா Pயும் Qவும் இன்டீஜர்ஸாக இருக்கணும் இல்லையா? ஆனால் √2ன்றது இன்டீஜர் கிடையாது. ஸோ திஸ் cannot be written in the form P by Q where P and Q are integers. ஸோ இந்த மாதிரி நம்பர்ஸை நம்ம irrational நம்பர்ஸ்ன்னு சொல்கிறோம். ஓகேவா? ஒரு நம்பர் லைனில் எப்படி இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் ரேஷனல் நம்பர்ஸ் இருக்கோ அதே மாதிரி தான் இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் irrational நம்பர்ஸும் இருக்கும். ஓகேவா? ஸோ ரேஷனல் நம்பர்ஸையும் இர்ரேஷனல் நம்பர்ஸையும் கலெக்ட் பண்ணோன்னா அது எல்லாமே டோட்டலாக சேர்ந்து நம்ம ரியல் நம்பர்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ ரியல் நம்பர்ஸ்ன்றது என்ன? இட் இஸ் அ கலெக்ஷன் ஆஃப் ரேஷனல் நம்பர்ஸ் அண்ட் இர்ரேஷனல் நம்பர்ஸ். ஸோ ரியல் நம்பர்ஸில் ரேஷனல் நம்பர்ஸும் இருக்கும், இர்ரேஷனல் நம்பர்ஸும் இருக்கும். ஸோ இதில் என்ன தெரிஞ்சுக்கணுன்னா ஆல் ரேஷனல் நம்பர்ஸ் ஆர் ரியல் நம்பர்ஸ். ஏன்னா ரியல் நம்பர்ஸ்ன்றது கலெக்ஷன் ஆஃப் ரேஷனல் நம்பர்ஸ் அண்ட் இர்ரேஷனல் நம்பர்ஸ் இல்லையா? எல்லா ரேஷனல் நம்பர்ஸும் ரியல் நம்பர்ஸ்குள்ளே வந்துடும், எல்லா இர்ரேஷனல் நம்பர்ஸும் ரியல் நம்பர்ஸ்குள்ளே வந்துடும். அதே போல் எல்லா இர்ரேஷனல் நம்பர்ஸும் ரியல் நம்பர்ஸ். ஓகேவா? பட் வி கான்ட் சே ஆல் ரியல் நம்பர்ஸ் ஆர் ரேஷனல் நம்பர்ஸ். ஏன் சொல்ல முடியாதுன்னா ரியல் நம்பர்ஸ்ன்றது இட் கன்சிஸ்ட் ஆஃப் இர்ரேஷனல் நம்பர்ஸ் ஆல்சோ. ஸோ நம்ம எல்லா ரியல் நம்பர்ஸையுமே ரேஷனல் நம்பர்ஸ்ன்னு சொல்ல முடியாது. அதே போல் நம்ம எல்லா ரியல் நம்பர்ஸையுமே இர்ரேஷனல் நம்பர்ஸ்ன்னு சொல்ல முடியாது. ஓகேவா? பிகாஸ் ரியல் நம்பர்ஸில் ரேஷனல் நம்பர்ஸும் இருக்குது. ஓகேவா? ஸோ வி கேன் சே all rational numbers are real numbers, but we can't say all real numbers are rational numbers. Similarly, we can say all irrational numbers are real numbers, but we can't say all real numbers are irrational numbers. புரியுதா? இப்போ நம்ம எக்ஸசைஸ் போகலாம். ஸோ எக்ஸசைஸ் 1.2ல ஃபஸ்ட் சம் என்னன்னு பார்க்கலாம். ஸ்டேட் வெதர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் ட்ரூ ஆர் ஃபால்ஸ். இந்த கீழே கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் ட்ரூ ஆர் ஃபால்ஸான்னு கேட்டிருக்காங்க அண்ட் ஜஸ்டிஃபை யுவர் ஆன்சர்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? ஓகே, அதில் ஃபஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? எவ்ரி இர்ரேஷனல் நம்பர் இஸ் அ ரியல் நம்பர். இர்ரேஷனல் நம்பர்ஸ் எல்லாமே ரியல் நம்பர்ஸான்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு வந்து ஆன்சர் என்ன வரும்? ட்ரூ இல்லையா? ஏன்னா ரியல் நம்பர்ஸ்ன்றது இட் இஸ் அ கலெக்ஷன் ஆஃப் ரேஷனல் நம்பர்ஸ் ப்ளஸ் இர்ரேஷனல் நம்பர்ஸ். எல்லா ரேஷனல் நம்பர்ஸுமே ரியல் நம்பர்ஸ் தான், அதே போல் எல்லா இர்ரேஷனல் நம்பர்ஸுமே ரியல் நம்பர்ஸ் தான். ஸோ வி கேன் சே எவ்ரி இர்ரேஷனல் நம்பர் இஸ் அ ரியல் நம்பர். ஓகேவா? ஸோ திஸ் ஸ்டேட்மெண்ட் இஸ் ட்ரூ. ஸோ இதில் கொடுத்துருக்க ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் வந்து ட்ரூ. அதுக்கு என்ன ரீசன்னா ரியல் நம்பர் இஸ் அ கலெக்ஷன் ஆஃப் ரேஷனல் நம்பர்ஸ் அண்ட் இர்ரேஷனல் நம்பர்ஸ். ரேஷனல் நம்பர்ஸும் இர்ரேஷனல் நம்பர்ஸும் சேர்ந்தது தான் ரியல் நம்பர். ஸோ எல்லா இர்ரேஷனல் நம்பரையுமே நம்ம ரியல் நம்பர்ஸ்ன்னு சொல்லலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் செகண்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்துருக்காங்க? எவ்ரி பாயிண்ட் ஆன் த நம்பர் லைன் இஸ் ஆஃப் த ஃபார்ம் √m வேர் m இஸ் அ நேச்சுரல் நம்பர். நம்பர் லைனில் உள்ள ஒவ்வொரு பாயிண்ட்டுமே √m ஃபார்மில் எழுத முடியுன்றாங்க, வேர் m இஸ் அ நேச்சுரல் நம்பர்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூவா ஃபால்ஸான்னு பார்க்கலாம். இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ஃபால்ஸ் இல்லையா? ஏன்னா நம்ம நம்பர் லைனில் உள்ள எல்லா நம்பர்ஸையுமே √m ஃபார்மில் எழுத முடியாது. ஓகேவா? ஆனால் அதுலேயும் என்ன கொடுத்துருக்காங்க? m வந்து நேச்சுரல் நம்பராக இருக்கணும்னு கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 எடுத்துக்கலாம். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1னா 1. ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 எடுத்துக்கலாம். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 வந்து நமக்கு என்ன ஆன்சர் வரும்? அப்ராக்சிமேட்டாக 1.414 வரும் இல்லையா? √1னா 1, √2னா 1.414 அப்ராக்சிமேட்லி. ஸோ இன் பிட்வீன் தீஸ் டூ நம்பர்ஸ் தெர் ஆர் சோ மெனி நம்பர்ஸ் அந்த நம்பர் லைன் இல்லையா? இந்த ரெண்டு நம்பருக்கு இடையில சோ மெனி நம்பர்ஸ் இருக்குது. அந்த நம்பர்ஸ் எல்லாத்தையுமே
நம்ம வந்து ரூட் m ஃபார்மில் எழுத முடியாது வேர் m is a natural number. So this statement is false. Second statement is false. We cannot write all the numbers on the number line in the form root m where m is a natural number. For example, root 1, root 2 எடுத்துக்கலாம். root 1ன்றது 1, root 2ன்றது approximate value வந்து 1.414. There are so many numbers on the number line in between 1 and 1.414. They cannot be represented in the form root m where m is a natural number. So அந்த numbers எல்லாமே நம்ம வந்து root m ஃபார்மில் ரெப்ரசன்ட் பண்ண முடியாது இல்லையா. So the given statement is false. நம்பர் லைனில் உள்ள எல்லா நம்பருமே ரூட் m ஃபார்மில் இருக்கும் வேறு m is a natural நம்பர்னு கொடுத்துருக்காங்க. தட் ஸ்டேட்மெண்ட் இஸ் ஃபால்ஸ். ஓகேவா. நெக்ஸ்ட்டு தேர்ட் ஒன் போகலாம். தேர்ட் ஒன் என்ன, எவ்ரி ரியல் நம்பர் இஸ் அன் இர்ரேஷனல் நம்பர்னு கொடுத்துருக்காங்க. திஸ் ஸ்டேட்மெண்ட் இஸ் ஃபால்ஸ் இல்லையா. ஏன்னா ரியல் நம்பர்ன்றது என்ன, இட் இஸ் அ கலெக்ஷன் ஆஃப் ரேஷனல் நம்பர் அண்ட் இர்ரேஷனல் நம்பர்ஸ். ஸோ ரியல் நம்பர்ஸில் ரேஷனல் நம்பர்ஸும் இருக்கும் இர்ரேஷனல் நம்பர்ஸும் இருக்கும். ஸோ நம்ம எல்லா ரியல் நம்பர்ஸுமே நம்ம இர்ரேஷனல் நம்பர்ஸ்னு சொல்ல முடியாது. தட் ஸ்டேட்மெண்ட் இஸ் ராங். ஏன்னா ரியல் நம்பர் கன்சிஸ்ட் ஆஃப் ரேஷனல் நம்பர்ஸ் ஆல்சோ. ஓகேவா. ஸோ வி கான்ட் சே every real number is an irrational number. So this statement is false. Third statement is false because real number consists of both rational numbers and irrational numbers. So we can't say every real number is an irrational number. புரியுதா. ஃபர்ஸ்ட் சம். செகண்ட் சம் போலாமா. நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க, are the square roots of all positive integers irrational? எல்லா பாசிட்டிவ் இன்டீஜர்ஸோட ஸ்கொயர் ரூட்டும் இர்ரேஷனலான்னு கேட்டிருக்காங்க. If not, give an example of the square root of a number that is a rational number. Square roots of all positive integers are not irrational. ஓகேவா. எல்லா பாசிட்டிவ் இன்டீஜர்ஸோட ஸ்கொயர் ரூட்டும் இர்ரேஷனல் கிடையாது. ஏன்னா 4ன்ற இன்டீஜருக்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா நமக்கு 2 ரேஷனல் நம்பர் கிடைக்கும். 9ன்ற இன்டீஜருக்கு நம்ம ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா 3ங்கிற ரேஷனல் நம்பர் கிடைக்கும் ஆன்சரா. ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஆல் பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ் ஆர் நாட் இர்ரேஷனல். ஓகேவா. Square roots of all positive integers are not irrational. For example, square root of 4 is equal to 2, which is rational number. அதே போல நம்ம square root of 9 எடுத்தோம்னா this is equal to 3, this is also a rational number. So எல்லா positive integers ஓட square rootமே நம்ம irrational சொல்ல முடியாது. ஓகேவா. ஸோ ஸ்கொயர் ரூட்ஸ் ஆஃப் ஆல் பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ் ஆர் நாட் இர்ரேஷனல். அதுக்கு நம்ம 2 எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கோம். ஓகேவா. நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க, ஷோ ஹவு ரூட் 5 கேன் பி ரெப்ரசன்டட் ஆன் த நம்பர் லைன். ஸோ இந்த சம் சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ரூட் 2 ரூட் 3 எப்படி நம்பர் லைனில் சால்வ் பண்ணுறதுன்னு தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் ரூட் 5க்கு வரலாம். ஓகேவா. ஸோ எக்ஸாம்பிள் 3 வந்து லொக்கேட் ரூட் 2 ஆன் த நம்பர் லைன். இதை வந்து நம்ம பைத்தாகரஸ் தியரம் பேஸ் பண்ணி பண்ணலாம். நான் இப்போ இங்கே ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஏபிசின்னு எடுத்திருக்கேன். ஓகேவா. ஸோ ஏபிசியில் ஏசின்றது ஹைபாட்டன்யூஸ் இல்லையா. ஸோ இந்த ஹைபாட்டன்யூஸ் வந்து நமக்கு ரூட் 2ன்னு வரணும். ஓகேவா. வாட் இஸ் பைத்தாகரஸ் தியரம்? ஏசி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் பிசி ஸ்கொயர் இல்லையா. ஏபின்றது பேஸு, பிசின்றது பர்பண்டிகுலர். ஸோ ஏசி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் பிசி ஸ்கொயர். இதில் வந்து நம்ம ஏசி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். வாட் இஸ் ஏசி? ஏசி இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் பிசி ஸ்கொயர். ஓகேவா. இப்போ நமக்கு ஏசி எவ்வளோ வரணும்? ரூட் 2 வரணும். நம்ம இந்த ரூட் 2 தான் நம்பர் லைனில் ரெப்ரசன்ட் பண்ண போகிறோம். ஏசி வந்து ரூட் 2 வரணும். ஓகேவா. அப்போது இந்த ஏபியும் பிசியும் என்ன வேல்யூ இருந்தால் நமக்கு ரூட் 2 ஆன்சராக வரும்? ரூட் ஆஃப் 1 + 1ன்னு இருக்கணும் இல்லையா. ரூட் ஆஃப் 1 + 1ன்னு இருந்தால் நமக்கு ரூட் 2ன்னு ஆன்சர் வரும். நமக்கு இங்கே ஏபி ஸ்கொயர் இருக்குது. ஓகேவா. 1 ஸ்கொயர்ன்றது 1 தான் இல்லையா. 1 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 1. அப்போது ஏபி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 1 ஸ்கொயர்னு நம்ம எடுத்துக்கலாமா. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஏபி ஸ்கொயர் வந்து 1 ஸ்கொயர், பிசி ஸ்கொயர் வந்து அதுவும் 1 ஸ்கொயர். ஓகேவா. ஏன்னா ஏபி வந்து 1னா ஏபி ஸ்கொயரும் 1 தான். அதே போல் பிசியோட வேல்யூ 1னா பிசி ஸ்கொயரும் 1 தான் இல்லையா. ஸோ ரூட் 2 இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 1 ஸ்கொயர் ப்ளஸ் 1 ஸ்கொயர்னு எழுதலாமா. ஸோ அப்போ ஏபி வந்து 1 யூனிட்டாக இருக்கணும், பிசியும் 1 யூனிட்டாக இருக்கணும். இப்போ இது ரெண்டுமே 1 1ஆக இருந்ததுன்னா நமக்கு வந்து ஹைபாட்டன்யூஸ் வந்து ரூட் 2 ஆன்சர் வரும் இல்லையா. ஓகே. ஸோ இதை நம்பர் லைனில் எப்படி மார்க் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போது நான் இங்கே ஒரு நம்பர் லைன் போட்டிருக்கேன் இல்லையா. இதில் வந்து நம்ம 1 யூனிட் மார்க் பண்ணிக்கலாம். இந்த 0லேருந்து 1 வரைக்கும் 1 யூனிட் இல்லையா. இந்த 0லேருந்து 1 வரைக்கும் 1 யூனிட். இப்போ நம்ம என்ன பண்ணணும், இந்த 1 இருக்கிற இடத்துல ஒரு பெர்பெண்டிகுலர் லைன் ட்ரா பண்ணணும். இந்த லைனுக்கு பெர்பெண்டிகுலராக ஒரு லைன் ட்ரா பண்ணணும். ஓகேவா. ஸோ ப்ரொட்ராக்டர் யூஸ் பண்ணி
ஒரு பெர்பெண்டிகுலர் லைன் ட்ரா பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ இந்த லைனில் நம்ம என்ன பண்ணணும்னா இந்த 0லேருந்து 1 வரைக்கும் என்ன மெஷர்மெண்ட் இருக்கோ அதே 1 யூனிட்டை இந்த பெர்பெண்டிகுலர் லைனில் மார்க் பண்ணணும். இந்த 1 யூனிட் என்ன மெஷர்மெண்ட் இருக்கோ அதை நம்ம இந்த பெர்பெண்டிகுலர் லைனில் மார்க் பண்ணணும். ஓகேவா? இப்போ இதுவும் 1 யூனிட் ஆயிடுச்சா? ஸோ இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட் வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து 1 யூனிட். ஓகேவா? ஸோ இது வந்து 1. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட்டை ஜாயின் பண்ணணும். இப்போ இதை ஏபிசின்னு மார்க் பண்ணிக்கலாம். இந்த பாயிண்ட் ஏ, இந்த பாயிண்ட் பி, இந்த பாயிண்ட் சி. ஸோ பைத்தாகரஸ் தியரம் நம்ம அப்ளை பண்ணால் ஏலேருந்து பி வரைக்கும் 1 யூனிட், பிலேருந்து சி வரைக்கும் 1 யூனிட். அப்போது ஏசி வந்து நமக்கு √2 யூனிட்ஸ் வரும். ஓகேவா? இப்போ நம்ம இந்த √2வை நம்பர் லைனில் இந்த லைனில் மார்க் பண்ணணும். இப்போ √2ன்றது எவ்வளோ லென்த்துன்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு இல்லையா? இப்போ என்ன பண்ணணும்னா காம்பஸ் யூஸ் பண்ணி இந்த டிஸ்டன்ஸை நம்ம மெஷர் பண்ணிக்கணும். √2 டிஸ்டன்ஸை மெஷர் பண்ணிக்கணும். இப்போ ஏலேருந்து சி வரைக்கும் என்ன டிஸ்டன்ஸ் இருக்கோ அதை அப்படியே நம்ம நம்பர் லைனில் மார்க் பண்ணிடணும். ஓகேவா? ஸோ இப்போ வந்து இது நம்பர் லைனில் எந்த பாயிண்டில் கட் ஆகுதோ அதுதான் √2. ஓகேவா? ஸோ இந்த இடம் வந்து √2. புரியுதா எப்படி மார்க் பண்ணணுன்ட்டு? ஃபஸ்ட்டு ஒரு நம்பர் லைன் போட்டுக்கோங்க, 1 யூனிட் மார்க் பண்ணிக்கோங்க. அப்புறம் 1லேருந்து ஒரு பெர்பெண்டிகுலர் லைன் ட்ரா பண்ணிவிட்டு அந்த பெர்பெண்டிகுலர் லைன்லேயும் 1 யூனிட் மார்க் பண்ணணும். அந்த பாயிண்ட்ஸ் நம்ம ஏபிசின்னு மார்க் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ ஏசின்றது ஹைபாட்டனியூஸ், ஏபி வந்து 1 யூனிட், பிசி 1 யூனிட்னா நமக்கு ஏசி வந்து √2 யூனிட்ஸ் கிடைக்கும் இல்லையா? ஸோ இந்த √2வை நம்ம நம்பர் லைனில் மார்க் பண்ணணும். ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ணணும்னா காம்பஸை ஏல ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த டிஸ்டன்ஸ் சி வரைக்கும் எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்கோ அதை அப்படியே நம்ம வந்து நம்பர் லைனில் மார்க் பண்ணணும். ஓகேவா? அந்த பாயிண்ட் தான் √2. ஸோ இப்போ நம்ம வந்து √2 நம்பர் லைனில் மார்க் பண்ணியாச்சு இல்லையா? புரியுதா எப்படி பண்ணணுன்ட்டு? √2 நம்பர் லைனில் எப்படி மார்க் பண்ணணும்னு புரியுதா? நெக்ஸ்ட் √3 மார்க் பண்ணலாமா? நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 4 லொக்கேட் √3 ஆன் த நம்பர் லைன் கொடுத்துருக்காங்க. இப்போ நமக்கு ஏசி வந்து √3 வரணும், ஹைபாட்டனியூஸ் வந்து √3 வரணும். ஓகேவா? ஏசி இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் பிசி ஸ்கொயர். கரெக்டா? அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 இஸ் ஈக்குவல் டு நமக்கு என்ன வரணும்? ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 + 1 வரணும். ஓகேவா? எப்போவுமே இந்த பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸை 1னே வச்சுக்கலாம். ஓகேவா? இந்த ஏபியோட டிஸ்டன்ஸை மட்டும் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். அப்போது ஏபி ஸ்கொயர் வந்து 2வா? ஏபி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 2. அப்போ ஏபி நமக்கு என்ன வேல்யூ வரும்? ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 வரும் இல்லையா? பிசி ஸ்கொயர் 1. அப்போ அதுலேருந்து பிசி நமக்கு என்ன வேல்யூ வரும்? 1 தான் வரும். ஏன்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 வந்து 1. ஓகேவா? ஸோ அப்போ நம்ம இதை எப்படி எழுதலாம்னா திஸ் இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 ஸ்கொயர் ப்ளஸ் 1 ஸ்கொயர்னு எழுதலாமா? அப்போது ஏபி நமக்கு என்ன வேல்யூ வரணும்? √2 வரணும். பிசி வந்து 1 வரணும். ஸோ ஏபி √2 இருந்து பிசி 1 இருந்ததுன்னா நமக்கு ஏசி வந்து √3 கிடைக்கும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம √2 ட்ரா பண்ணுறதுக்கு என்ன மெத்தட் ஃபாலோ பண்ணணுமோ அதை ஃபாலோ பண்ணி √2 ஃபஸ்ட்டு ட்ரா பண்ணிக்கணும். ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இதை வந்து ஏபியாக எடுத்துக்கணும். இந்த பாயிண்ட் ஏ, இந்த பாயிண்ட் வந்து பி. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா இந்த ஏபி லைனுக்கு ஒரு பெர்பெண்டிகுலர் லைன் ட்ரா பண்ணணும். ஓகேவா? ஏன்னா நம்ம பிசி மார்க் பண்ணணும் இல்லையா? ஏபி √2 மார்க் பண்ணியாச்சு, பிசி வந்து நம்ம 1 மார்க் பண்ணணும். ஸோ அப்போ நம்ம ஏபிக்கு பெர்பெண்டிகுலராக ஃபஸ்ட்டு ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஏபி லைனுக்கு பெர்பெண்டிகுலர் லைன் ட்ரா பண்ணிக்கலாம். ஓகேவா? இதில் நம்ம 1 யூனிட் மார்க் பண்ணணும். பிசி வந்து 1 யூனிட் இல்லையா? ஸோ நம்ம இந்த பெர்பெண்டிகுலர் லைனில் 1 யூனிட் மார்க் பண்ணலாம். ஸோ இது வந்து 1 யூனிட் டிஸ்டன்ஸ். இந்த டிஸ்டன்ஸை நம்ம இதில் மார்க் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த பாயிண்ட் வந்து சி. கரெக்டா? இப்போ நம்ம என்ன பண்ணணும்? ஏயையும் சியையும் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த ஏலேருந்து சி வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் தான் நமக்கு √3. புரியுதா? நமக்கு ஹைபாட்டனியூஸ் வந்து √3 வரணும்னா ஏபி √2வா இருக்கணும், பிசி வந்து 1 யூனிட்டாக இருக்கணும். ஓகேவா? ஸோ நம்ம √3 ட்ரா பண்ணுறதுக்கு √2வை பேஸ் லைனாக எடுத்துக்கணும். ஸோ அது வந்து ஏபின்னு மார்க் பண்ணிக்கலாம். இந்த ஏபி லைனுக்கு பெர்பெண்டிகுலர் லைன் ட்ரா பண்ணிக்கணும். அதில் வந்து எவ்வளோ மார்க் பண்ணணும்? 1 யூனிட் மார்க் பண்ணணும் இல்லையா? ஸோ அதில் 1 யூனிட் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஸோ பேஸ் வந்து √2, பெர்பெண்டிகுலர் லைன் வந்து 1 யூனிட், ஏ அண்ட் சி ஜாயின் பண்ணோம்னா அதுதான் ஹைபாட்டனியூஸ். அது வந்து நமக்கு √3 ஆன்சராக வரும். ஓகேவா? இதை இப்போ நம்ம என்ன பண்ணணும்? நம்பர் லைனில் மார்க் பண்ணணுமா? அதை எப்படி மார்க் பண்ணலாம்? இப்போ ஏலேருந்து சி எவ்வளோ டிஸ்டன்ஸோ அந்த டிஸ்டன்ஸை அப்படியே நம்ம நம்பர் லைனில் மார்க் பண்ணணும். ஓகேவா? ஸோ இப்போ இந்த நம்பர் லைனில் எந்த பாயிண்டில் கட் பண்ணுதோ அந்த பாயிண்ட்டு தான் நமக்கு √3. திஸ் பாயிண்ட் இஸ் √3.
புரியுதா? ஏலேருந்து சி தான் ஹைபாட்டன்யூஸ். இந்த டிஸ்டன்ஸை மெஷர் பண்ணிக்கோங்க. அதே டிஸ்டன்ஸ் வந்து நம்ம என்ன பண்ணணும், நம்பர் லைனில் மார்க் பண்ணிடணும். அது நம்பர் லைனில் எந்த பாயிண்டில் கட் ஆகுதோ அந்த பாயிண்ட் வந்து √3. புரியுதா? எப்படி √3 வந்து நம்பர் லைனில் லொக்கேட் பண்ணணுன்ட்டு. ஓகே, இப்போ நம்ம எக்ஸசைஸ் சம்மில் என்ன கொடுத்துருந்தாங்க, √5 கேட்டிருந்தாங்க இல்லையா? எக்ஸசைஸில் தேர்ட் சம் என்ன கேட்டிருக்காங்க, ஷோ ஹவு √5 கேன் பி ரெப்ரசன்டட் ஆன் த நம்பர் லைன் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இப்போ நமக்கு ஹைபாட்டன்யூஸ் என்ன வேல்யூ வரணும், √5ன்னு வரணுமா? ஹைபாட்டன்யூஸோட வேல்யூ வந்து √5. AC square is equal to AB square plus BC square. What is the value of AC? AC is equal to square root of AB square plus BC square. கரெக்டா? இப்போ ஏசியோட வேல்யூ நமக்கு என்ன வரணும், √5 வரணுமா? This is equal to square root of √5 நம்ம 4 + 1ன்னு எழுதலாமா? எப்பவுமே இந்த ட்ரையாங்கிளில் பர்பண்டிகுலர் லைனில் 1 யூனிட் வச்சுக்கோங்க. சரியா? பிசியோட வேல்யூ 1. ஓகே, இப்போ ஏபி ஸ்கொயரோட வேல்யூ 4 இல்லையா? ஸோ ஏபி ஸ்கொயர் வந்து 4னா வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் ஏபி? ஏபி இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4. திஸ் இஸ் ஈக்குவல் டு 2. ஓகேவா? பிசி ஸ்கொயரோட வேல்யூ வந்து 1. அப்போ வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் பிசி? ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 இஸ் ஈக்குவல் டு 1. ஸோ அப்போ இதை எப்படி எழுதலாம் நம்ம? 2 ஸ்கொயர் ப்ளஸ் 1 ஸ்கொயர்னு எழுதலாம். கரெக்டா? அப்போ ஏபியோட வேல்யூ என்ன வரணும், 2 வரணுமா? பிசியோட வேல்யூ 1. ஸோ ஏபி 2 பிசி 1 இருந்ததுன்னா நமக்கு வந்து ஹைபாட்டன்யூஸ் √5ன்னு ஆன்சர் கிடைக்கும். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும், ஏபி வந்து 2 யூனிட்ஸ் மெஷர் பண்ணிக்கணும் இல்லையா? ஸோ அப்போ 0லேருந்து நம்ம 2 யூனிட்ஸ் மெஷர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பாயிண்ட் என்ன பண்ணிக்கலாம், ஏன்னு மார்க் பண்ணிக்கலாம். இந்த பாயிண்ட் பின்னு மார்க் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ணணும், பியிலேருந்து ஒரு பர்பண்டிகுலர் லைன் ட்ரா பண்ணணும். அந்த லைனில் 1 யூனிட் மார்க் பண்ணணும். கரெக்டா? இப்போ நம்ம பியிலேருந்து 1 யூனிட் டிஸ்டன்ஸ் மார்க் பண்ணிக்கலாம். இந்த பாயிண்ட் வந்து சி. ஏலேருந்து பி வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து 2 யூனிட்ஸ். பியிலேருந்து சி வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து 1 யூனிட். இப்போ நம்ம ஏவையும் சியையும் ஜாயின் பண்ணிடலாம். ஸோ ஏ அண்ட் சி ஜாயின் பண்ணிக்கலாம். அப்போ இந்த டிஸ்டன்ஸ் நமக்கு எவ்வளோ வரும், √5ன்னு வரும் இல்லையா? ஏபி வந்து 2, பிசி 1 இருக்கும்போது நமக்கு ஏசி வந்து √5ன்னு ஆன்சர் வரும். ஸோ திஸ் டிஸ்டன்ஸ் இஸ் √5. ஸோ இந்த ஹைபாட்டன்யூஸ் ஏசி வந்து √5ன்னு ஆன்சர் வரும். ஓகேவா? இப்போ நம்ம இந்த √5 நம்பர் லைனில் லொக்கேட் பண்ணணும். கரெக்டா? ஸோ ஏ டு சி எவ்வளோ டிஸ்டன்ஸோ அந்த டிஸ்டன்ஸை நம்ம நம்பர் லைனில் மார்க் பண்ணணும். ஓகேவா? இந்த பாயிண்டில் கட் ஆகுது, இங்கே கட் ஆகுது இல்லையா? ஸோ இந்த பாயிண்ட் தான் √5. ஸோ திஸ் இஸ் √5. ஓகேவா? இப்போ புரியுதா? √2, √3 அண்ட் √5லாம் நம்பர் லைன் எப்படி லொக்கேட் பண்ணணுன்ட்டு. ஸோ இப்போ இந்த எக்ஸசைஸில் உள்ள எல்லா சம்ஸுமே உங்களுக்கு கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ சில்ட்ரன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.